ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. உன்னிடம் உனக்கும் எனக்கும் பாரபட்சம் அதிகமாகவே இருக்கிறது. அதை சரி செய்து கொள்வதுதான் நம்முடைய பந்தத்துக்கு நல்லது. அதை சரி செய்து விடுவாய குழந்தையே. நான் உன்னோடு இருப்பதால் புயல்கள் உன்னை நோக்கி வராது என்று உத்தரவாதம் இல்லை. ஆனால் எந்த புயலாலும் உன்னை மூழ்கடிக்க முடியாது என்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். சில மாற்றம் உருவாக பல ஏமாற்றங்களை நீ தாங்கிக்கொள். சந்தோஷம் தொடர்ந்து வர பல சங்கடங்களை நீ கடந்து செல். வெற்றி மேல் உனக்கு வெற்றி வர தோல்விகளை நீ கடந்து செல். காலங்கள் கனிந்து வரும் நேரம் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா? ஞானத்தை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று எந்த கணம் நீங்கள் பிரித்து பார்க்கின்றீர்களோ அந்த கணமே ஞானோயத்துக்கான கதவு முற்றிலும் மூடப்பட்டு விடுகிறது. புனிதம் என்றும் அசிங்கம் என்றும் பாகுபாடும் எதையும் காட்டாதவர்கள்தான் மேன்மையான நிலைக்கு போகின்றார்கள். ஒரு சாது கடை தெரு வழியே நடந்து கொண்டிருந்தார். இறைச்சி விற்கும் கடையில் நின்றிருந்த ஒரு வாடிக்கையாளரின் குரல் சாதுவின் காதில் விழுந்தது. பன்றி இறைச்சி வேண்டும், இருப்பதிலேயே எது முதன்மையான பகுதியோ அங்கே இருந்து வெட்டிக்கொடு என்று கேட்டார். கடைக்காரன் குரல் சொன்னது, அந்த இறைச்சியில் முதன்மையான பகுதி என்று எதுவும் இல்லை. இதை கேட்டதும் சாது ஞானம் அடைந்தார். ஞானம் அடைவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, எல்லாமே புனிதம் என்று பார்ப்பது. இரண்டாவதோ எல்லாமே அசிங்கம் என்று பார்ப்பது. இரண்டிலும் பாரபட்சமற்ற தன்மை இருக்கிறது. அதை தெரிந்து கொள். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று எந்த கணம் நீங்கள் பிரித்து பார்க்கின்றீர்களோ அந்த கணமே ஞானோதயத்துக்கான கதவு முற்றிலும் மூடப்படும் என்பதை நீ உணர்ந்து கொள். பன்றி இறைச்சியில் இந்த பகுதி ருசியாக இருக்கும், இதில் எவ்வளவு ருசி இருக்காது என்று இறைச்சி விற்பவன் பாகுபாடு பார்க்க தயாராக இல்லை. இதை கவனிக்கும் சாதுவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மேன்மையற்ற அம்சம் என்று எதுவும் இல்லை என்பது சடாரென்று உரைக்கின்றது. பகுதி பகுதியாக பிரிவினை செய்து ஒரு பகுதியை கொண்டாடி கொண்டும் மற்றதை அவதூறு சொல்லி கொண்டும் உலகத்தை பார்ப்பதை விடுத்து எல்லாவற்றையும் ஒருமித்த ஒன்றாகவே பார்க்க தொடங்குங்கள். நிச்சயம் ஞானோதயத்துக்கான வழி என்பது உனக்கு விளங்கும். அதற்கான கதவு உனக்காக திறக்கப்படும். நான் சொல்வதை ஏற்க மனம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். அதை நீ சமமாக ஏற்று வாழ பழகிக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சமமாக இருக்கும். எந்த மேடுபடமும் இல்லாமல் சந்தோஷமாகவே நீ போய்கொண்டே இருக்கலாம். எந்த பெரிய புயலும் உன்னை எதுவும் செய்யாது. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து நீ சீக்கிரமாகவே மீண்டு வந்து விடலாம். அதனால் நான் இதற்கு உத்தரவாதம் தருகிறேன். நீ எதையும் மேலாகவும் கீழாகவும் வைத்து பார்க்காதே. எல்லாம் சரிசமமாக எண்ணிப்பார். உனக்கு நடப்பது நன்மையாகவே நடக்கும். சில மாற்றங்கள் உனக்கு தேவை என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். அதற்கு நீ பல ஏமாற்றங்களை நீ சந்தித்தும் வந்திருக்கின்றாய் அல்லவா? சந்தோஷம் உனக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் உனக்கு வந்த சங்கடங்களை எல்லாம் நீ கடந்து அதன் வழியே நீ வா. வெற்றி மேல் உனக்கு வெற்றி வர வேண்டுமென்றால் பல தோல்விகளை நீ கடந்திருப்பாய் அல்லவா? அது போலவே இதையும் நீ கடந்து வா. காலங்கள் கனிந்து விட்டது, அதுக்கான நேரமும் வந்துவிட்டது. பொறுமையாக இருந்ததற்கான நல்ல பலனை நீ பெறப் போகின்றாய். சந்தோஷமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய். நல்லதே நடக்கும் உனக்கு.